Hi friends, welcome to Nallathor Veenai channel. இந்த வீடியோல நல்ல உதிரியான சேமியா கிச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சேமியா கிச்சடி பண்றதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சிருக்கேன். கடாய் சூடானதும் அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சியும் 1 மிளகாவும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண 5 பீன்ஸும் 1 கேரட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டாணி இருந்தால் நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போது காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறிகள் பாதி அளவு வெந்து வந்ததும் இதில் ஒரு 500 ml போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணியில் 1 கல் உப்பு தூக்கலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சேமியா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் 1 பாக்கெட் அளவுக்கு சேமியாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவு தண்ணியும் சேமியாவும் சமமாக வரட்டும். இப்போது இந்த சேமியாவை ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா சேமியா அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லைட்டாக தண்ணி இருக்குது, ஸோ அதுவும் நல்லா வத்துற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் சேர்த்துருந்த காய்கறிகள் சேமியா எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி மெதுவாக கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக சேமியா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.